ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து எப்படி லைவ் சேட் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பார்க்கலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இந்த சிம்பிள் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ இதில் வந்து விஆர் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கொடுத்துருந்தா நீங்கள் வந்து அவங்க ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ நீங்கள் லைவ் சேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ லைவ் சேட் எப்போ அப்படின்னா மார்னிங் 7:30 நைட் 8:30 வரைக்கும் தான் டைமிங். ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்டிங்கன்னா அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஓல்டு விட்ரா, ரீஃபண்டு, நியூ விட்ரா, கூப்பன் கோடு. ஸோ இது ரிலேட்டடாலாம் அந்த லைவ் சேட்ஸில் கேட்க வேண்டாம். பிகாஸ் அது ரிலேட்டடாக எல்லாமே நோட்டீஸ் போர்டில் சார் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க இப்போ லைவ் சேட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய நேம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம், அடுத்தது உங்களுடைய மெயில் ஐடி, லைவ் சேட்டு கொடுக்கக்கூடிய மெயில் ஐடியை பார்த்துக்கோங்க. ஸோ அது எஸ்பிஓ கொடுத்த அதே ஐடி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆக்டிவாக இருக்கக்கூடிய எந்த ஐடினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லைவ் சேட்டில் நீங்கள் போயிட்டு சொல்லுவீங்க. அந்த சைடில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அட்மின் சைட்லேருந்து அந்த மெயிலுக்கு தான் ரிப்ளை வரும். நீங்கள் லைவ் சேட்டில் கொடுத்த மெயிலுக்கு தான் ரிப்ளை வரும். ஸோ அதனால் அந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ஐடி மெயில் ஐடி கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல சூஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல இங்கிலீஷ், கன்னடம், தமிழ், தெலுங்கு ஸோ எல்லாமே இருக்குது. எல்லாமே இப்போ அவைலபிளாகவும் இருக்கிறாங்க. ஸோ க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அவைலபிள். ஸோ இதில் ஆஃப்லைன் அப்படின்னா இந்த 2 பேரும் ஆஃப்லைனில் இருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த மெம்பர்ஸை நீங்கள் அப்புறமா அவங்க ஆன்லைனில் வந்தோன்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கொஸ்டினோ அதை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் சேட் கொடுக்கணும். ஓகே, நான் ஸ்டார்ட் கொடுத்ததும் அந்த சைடில் இந்த கமெண்டர்ஸ் வந்து எனக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறதுனால டெஸ்டிங் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ ஸோ அதை டைப் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் சேட் கொடுக்கணும். சரியா? எப்போவுமே சரி, நீங்கள் வந்து லைவ் சேட் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. சரியா? இல்லைன்னா அவங்க ஸ்டாஃப் ஐடி கேட்பாங்க. ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் சேட்டை வந்து என்ன ப்ராப்ளமோ அதை சொல்லி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நிறைய பேருக்கு லைவ் சேட் யூஸ் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ இதில் நம்ம ஸ்டாஃப் ஐடி போடலாம். எஸ்பிஓ விடிபி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டாஃப் ஐடியோ நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இதை சும்மா ரஃபாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கரெக்டான ஸ்டாஃப் ஐடியை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த ப்ளூ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சென்ட் ஆயிடும். ஸோ அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இப்படி சென்ட் ஆனதும் அவங்க கமாண்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கமாண்டர் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரியா? அவங்களுடைய ரிப்ளை வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன டவுட்டோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வாய்ஸ் சேட் எப்படி போடணும்னு தெரியல. ஸோ வாய்ஸ் சேட்டுக்கு இதில் வாய்ஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளை டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் பேசிட்டு சென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு சென்ட் ஆயிரும். இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ் கேலரிக்குள்ளே போகும். ஸோ உங்களுக்கு உங்கள் மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அந்த கேலரியில் போகும். அதில் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃப்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை டச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. எப்படி வாய்ஸ் போடணும், எப்படி கேலரிக்கு போகணும் அப்படின்னு. வாய்ஸ் வந்து இங்கே இருக்குது, கேலரிக்கு போகிறதுக்கு சிம்பிள் இங்கே இருக்குது. ஸோ இந்த 2மே நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி தான். ஓகேவா? இப்படி தான் உங்களுடைய லைவ் சேட் வந்து யூஸ் பண்ணணும். முக்கியமான பாயிண்ட்டு, ரீஃபண்ட், ஓல்டு விட்ரா, நியூ விட்ரா, கூப்பன் ரிலேட்டடாக யாருமே லைவ் சேட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு நோட்டீஸ் போர்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ.